நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ராகினி, ராகினி, நீ ஒரு முட்டையை எடுத்து ஆஃப் ஆயில் போடு, சைடிஸ்க்கு நல்லா இருக்கும். காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா? அட பின்ன நான் வேற என்ன பண்ண? நீங்க பாம்பேல இருந்து இங்க வந்தது கிரணை கொலை பண்றதா சொல்லிட்டு தான் நீங்க வந்தீங்க. என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? அதுக்காக கோதாவுல இறங்குன நீ தான் தோத்து போயிட்டல. நீங்க அவன் கதையை முடிக்கிறதுக்காக இங்க வரல, என் பணத்தை செலவு பண்ணதான் இங்க வந்திருக்கீங்க. 24 ஹவர்ஸும் குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீ என்ன சைலண்டா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாள் போகட்டும், உனக்கே புரிய வரும் நான் ஒண்ணும் இங்க சைலண்டா இல்லைன்னு. நீங்க எங்க சைலண்டா இருக்கீங்க? தண்ணி அடிச்சிட்டு என் கூட தினமும் சண்டை போட்டுட்டு தானே இருக்கீங்க. கிண்டல் பண்றியா? நான் கிரணை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொண்ணுங்க எல்லாமே இப்படிதான். உங்க கூடவே இருக்கிற ஆம்பளைங்களை பார்த்தா உங்களுக்கு இலக்கராம தான் இருக்கும். பாத்தியா, இப்ப நீயும் என் கூட சண்டை போடுற. முன்னெல்லாம் நீ என்ன பார்த்தாவே நடுங்குவ. உங்க மேல பயம் இல்லனா அதுக்கு உங்க நடவடிக்கை தான் காரணம். கிரணோட விஷயத்தை பத்தி இனிமே நான் உங்ககிட்ட பேசுறதா இல்ல. அவனை எப்படி டீல் பண்ணணும்னு நான் ஏற்கனவே பிளான் பண்ணி முடிச்சிட்டேன். அவன் கதை முடிஞ்சிடும். நீ ஆளுகிறதுக்கு தயாரா இரு. ஐயோ, என்னங்க, கிரண் வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சா இங்க கண்டிப்பா 2 கொலை நடக்கும். நீங்க உள்ள போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் உள்ள சைலண்டா இருங்க. போங்க. என்னங்க, கிரண், என்னப்பா திடீர்னு வந்து நிக்கிற? எதுக்கு சொல்லிட்டு வரணும்? நான் தானே வரேன். மந்திரி யாராவது வரப்போறாங்களா என்ன? இல்லைனாலும் எதுக்கு முன்னாடியே சொல்லணும்? வரவேற்பு ஏற்பாடு பண்ண போறீங்களா என்ன? என் வீட்டுக்கு நான் எப்போ வேணாலும் வருவேன் போவேன். அது ஏன் இஷ்டம். புரிஞ்சுதா? இவன் என்ன இப்படி கோவப்படுறான்? ஒருவேளை அவர் உள்ள இருந்தத இவன் பாத்திருப்பானோ? கடவுளே, இடத்தோட பத்திரத்தை தேடுறானா? எதுவுமே இல்ல, ஒரு பேப்பர் கூட இல்ல. என்னாச்சு கிரண்? என்னோட அனுவோட போட்டோ இல்லனா மேரேஜ் சர்டிபிகேட், ஏதாவது ஒரு ஆதாரம் எதுவுமே இந்த வீட்ல இல்ல. எல்லாத்தையும் நீங்க அழிச்சிட்டீங்களா? நானா? உங்களுக்கு தான் நானும் அவ்வளவு ஒன்னா சேர்ந்து வாழ்றதே பிடிக்காதே. கிரண், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை. இப்ப எதுக்கு உனக்கு மேரேஜ் சர்டிபிகேட் போட்டோ எல்லாம்? என்ன அதெல்லாம் உங்க கையில இருக்கா? இல்ல, அதெல்லாம் எதுக்குன்னு கேக்குற. அது நடந்த எத்தனை வருஷம் ஆகுது? அது எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கும். அதை எல்லாத்தையும் நான் ஜாக்கிரதையா வச்சிருந்தேன், எங்க கல்யாண ஆல்பம். ஆனா அதுவும் அழிஞ்சு போச்சு. அவளோட அப்பன் தான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். கிரண், என்னதான் ஆச்சு? நீ ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு தான் மாப்பிள்ள.
எனக்கு தெரியாமே நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என் வீட்டில் நடந்த ஏற்பாடுலாம் அவங்களுக்காக தான் எனக்கு அப்புறமா தெரிய வந்தது. அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி மனோவை யாரோ அடிச்சிட்டாங்க. அவன் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எல்லாத்தையும் மறந்து போன அணுகிட்ட நான் என்னதான் ஞாபகப்படுத்தினாலும் அவளுக்கு ஞாபகம் வரணுமே. அதுக்கான ஆதாரமா இருந்துச்சு எங்க கல்யாண ஆல்பம். அதை அவகிட்ட காட்டி எல்லா உண்மையும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ஆல்பத்தில் இருந்த போட்டோஸை யாரோ அழிச்சிட்டாங்க. யாரோ இல்ல, அவளோட அப்பந்தான். கன்ஃபார்மா தெரியும். எங்களோட கல்யாண ஆல்பம், மேரேஜ் சர்டிபிகேட்ஸ், அதோட காப்பி இங்க இருக்குன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். உன்னோட நிலைமைய பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. இறந்து போனதா நினைச்ச உன் மனைவி திரும்ப வந்துட்டா. உன்னை அவாய்ட் பண்றதுக்காக அவ நாடகம் ஆடுறா. இப்போ இன்னொருத்தரோட மனைவி ஆயிட்டா. அவளுக்கு நீ வேண்டானா உனக்கு எதுக்குடா அவ? இப்ப அவ இன்னொருத்தரோட மனைவி. அவ எப்படியோ போட்டு விடு. நிறுத்து. அணுவோட கழுத்துல மனோ தாலி கட்டியிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்க முடியாது. அணுவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லைன்றதுனால தான் இந்த மேரேஜ் நடந்திருக்கு. அவளுக்கு ஞாபகம் இருந்திருந்தா அணு அந்த கல்யாணத்துக்கு ஒத்துருந்துருக்கே மாட்டா. என்னை தூக்கி எறிஞ்சிட்டு அவ இன்னொருத்தனை கண்டிப்பா ஏத்திருக்க மாட்டா. அதனால தான் சொல்றேன், உண்மை என்னன்னு அவகிட்ட சொல்லிட்டா என் அணு என்கிட்டே வந்துருவா. கல்யாணம் நடந்தது உண்மைதான். ஆனா அவனுக்கு அவ சொந்தமாகல. அணு இப்போவும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவ இல்லாத ஒரு வாழ்க்கை இனி எனக்கு இல்ல. அம்மா, அம்மா, என்னம்மா கனவா காண்றீங்க? அனு, நீ ஏன் இப்படி இருக்க? மனோ இங்க அட்மிட் ஆன விஷயத்த நீ மறந்துட்டியா? மறந்துட்டனா? ஆமா, மனோ இங்க அட்மிட் ஆயிருக்கும் போது நீ குமார கூட்டிட்டு வீட்டுக்கு போனது கொஞ்சம் கூட சரியில்லை. சாரிம்மா. நீ இங்க தானேம்மா இருக்கணும். அவன் இப்பதான் சாவ கண்ணு முன்னாடி பாத்துட்டு வந்திருக்கான். நீ ஏதோ புண்ணியம் பண்ணிருக்க. இல்லைன்னா கல்யாணமான அன்னைக்கே உன் தாலியை இழக்க வேண்டியதா இருந்திருக்கும். அந்த கடவுள் அவனை காப்பாத்தினதே உனக்காக தான். நீ அவன் பக்கத்திலேயே இருக்கணும். இப்ப மட்டும் கிடையாது, வாழ்க்கை முழுக்க நீ துணையா இருக்கணும். இப்ப எதுக்குமா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ இனிமே ஆபீஸ்க்கு போய் வேலையெல்லாம் ஒண்ணு பார்க்க வேணாம். இப்போ உன் புருஷன் குணமாகணும், அதுக்காக நீ வேண்டிக்கோ. அது மட்டும்தான் உனக்கு வேணும். நீ இங்க இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, எப்பவுமே மனோ கூட நீ இருக்கணும். அவனை நீதான் அக்கறையா பாத்துக்கணும். அதுதான் முக்கியம். அவன் குணமாகி நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும்ல, அதுக்கு உன்னோட அன்பும் அக்கறையும் ரொம்ப முக்கியம் அனு. அதுதான் அவனுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கும். இப்ப அப்படி நான் என்ன விஷயமா பண்ணிட்டேன்? கிரண் சார் கூட நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அதுக்கு போய் இவ்ளோ அட்வைஸ் பண்றீங்க? இங்க பாருங்கம்மா, என் மனசு பூரா நான் மனோக்காக தான் வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா. வேலையை மட்டும் இல்ல, எல்லாத்தையும் தூக்கி எறிய தயாரா இருக்கேன். எனக்கு மனோ குணமாகி வந்தா போதும். இங்கேயோ வீட்லயோ மட்டும் இல்ல, வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நான் மனோக்கு துணையா தான் இருப்பேன். என்ன போதுமா? எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க. இங்க பாரு, மனோ கிட்ட நல்ல மாற்றம் இருக்கு. அவன் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். முன்ன விட எவ்வளவோ பரவாயில்ல. உன்னை அவன் விசாரிச்சான். போய் பார்த்துட்டு வா போ. நான் பாக்குறேன், நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது தேவை இருந்தா நானே கால் பண்றேன். எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? ரொம்ப பயந்துட்டியா? என் விதிய என்னன்னு சொல்றது? நாம ஒண்ணு சேர்றது அந்த கடவுளுக்கே பிடிக்கல போல இருக்கு. இல்லையா மனோ? சேச்சே, கடவுளுக்கு பிடிச்சிருக்கு. அதனால்தான்
மனசால நம்ம 2 பேருமே ஒண்ணா இருக்கோம். எல்லாரோட சாபமும் இருக்கு. என்னோட அப்பா, உங்களோட அப்பா அம்மா எல்லாரோட சாபமும் இருக்கு. அவங்க யாருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணதே பிடிக்கலல்ல. அவங்க அப்படிலாம் சபிக்க மாட்டாங்க. நாம அவங்களோட பிள்ளைங்க தானே. கண்டிப்பா வருத்தம் இருக்கும். பார்த்தல, என் அப்பா அம்மாவும் உன் அப்பாவும் கூட என்னை பார்க்க வரல. ஆனா அதை பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். குமார தான் யாரோ அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. என்ன அடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏதோ என் கெட்ட நேரம் நான் மாட்டிக்கிட்டேன். குமார் சார் ரொம்பவே பாவம். அவங்க எதுக்கு அவரை அட்டாக் பண்ண வந்தாங்க? ஒருவேளை அவங்க உங்களை தான் எய்ம் பண்ணி வந்தாங்களோ என்னமோ. ஆனா வந்தவங்க எதுக்காக குமார் சாரை கேட்டு வந்தாங்க? சரி, நீ அதெல்லாம் விடு. நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போயிடுச்சு. போலீஸ் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. உங்களை யார் அடிச்சாங்களோ கண்டிப்பா அவங்கள பிடிச்சிருவாங்க. அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும். நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. அப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போகாத. அந்த வேலையை விட்டுரு. நீ இனிமே என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மாவும் அதே தான் சொல்றாங்க. நான் எங்கேயும் போல மனோ. எனக்கு நீங்க மட்டும் போதும். என்னால நீங்க இல்லாம வாழவே முடியாது. நான் வாழ்க்கையில ஒருத்தரை மட்டும்தான் காதலிச்சிருக்கேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. அந்த கடவுளை பிரிக்க நினைச்சா கூட நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். நான் இழந்ததா நினைச்ச மனோ இப்போ என்கிட்ட இருக்கீங்க. இனிமே நான் விடவே மாட்டேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனா நீ அதை ஏத்துக்க மாட்ட. உன் இஷ்டப்படி நீ என்ன செய்யணுமோ செய். ஒரு கிறுக்க மாதிரி அவ பின்னாடியே சுத்தணுமான்னு நீயே யோசனை பண்ணி முடிவு பண்ணிக்கோ. கிறுக்கனா? உங்களுக்குலாம் அப்படிதான் தோணும். உங்களை மாதிரி யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் அவளை அந்த அளவுக்கு விரும்புறேன். அந்த விருப்பம் உன் மனசுல மட்டும்தான் இருக்கு. அவ மனசுல அப்படி எதுவும் இல்ல. அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. இப்ப நீ என்ன செய்ய போற? அவளை கல்யாணம் பண்ணவன் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் திரும்பி வரமாட்டான். அவன் நார்மலா திரும்பி வரணும்னா அதுக்கு இன்னும் நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி அனு எனக்கு சொந்தமா இருப்பா. அனுவ நீ அளவுக்கு அதிகமாவே விரும்புற. அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. நீ கொஞ்சம் நிதானமா யோசி. நான் சொல்ற மாதிரி கேட்டு நட. இல்ல, இனி அதை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. அணு கழுத்துல தாலி கட்டினது நான் தானே மனோக்கு தெரியாது. அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஏன் தப்பு தான். நான் சொல்லியிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. அவன் அணுவை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டான். இதுக்கு மேல அவன்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லையே. ஆனா மனுவ இந்த அளவுக்கு ஆக்குனது நீதானே கிரண்? இல்ல, அது யாருன்னு எனக்கு தெரியாது. குமார் எங்கன்னு கேட்டுதான் அவனை அடிச்சிருக்காங்க. அவங்க என்ன தேடிதான் வந்தாங்க. அவங்க ஆளு மாதிரி அடிச்சிட்டாங்க. வந்தது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் என்ன எதிர்பார்த்தனோ அப்படியே நடந்துருச்சு. இது இப்பவே நடக்கணும்னு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணிட்டேன். நான் வாழ்ந்தா அணு கூட மட்டும்தான் வாழ்வேன். நாங்க செத்தாலும் ஒன்னாதான் சாவோம்.
இங்க ஒரு ஆல்பத்தையும் காணும், ஒரு போட்டோவையும் காணும், ஒரு மண்ணையும் காணும். கிரண் சார் எந்த போட்டோவை பத்தி சொல்றாருன்னு தெரியலையே. இங்க ஒரு ஆல்பம் இருக்கு. டைரியா? டேய், நான் அவளோட அப்பன்டா. அவ யாரு கூட வாழணும் நான் தான் தீர்மானிக்கணும். நீ எல்லாம் ஒரு அப்ப. அவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நீ எங்க போயிருந்த? உனக்கு அது தெரியுமா? தெரியாதுல்ல? என்ன நீ என்னடா சொன்ன? என் மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாயா, உன் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் உண்மையா? எனக்கு தெரியாமலேயே இவ்வளவு நடந்திருக்கா? நீ போய் படுத்துக்கூடா தங்கம், தூக்கம் வரும். போய் படுப்போ போ. நீ இந்நேரம் தூங்கி இருப்பேன்னு நினைச்ச. நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? என் பொண்ணு இல்லாத நேரத்துல எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஐயோ, நான் ஒண்ணும் அவ்வளவு சீப்லாம் இல்ல. என்ன தப்பா நினைக்காத. வெளியே தள்ளி கதவை சாத்துறதுக்குள்ள மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. நில்லுடி. உனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. யாருக்கிட்டையும் பெருசா முகம் கொடுத்து பேச மாட்டேன். நீ என்கிட்ட பெருசா முகம் கொடுத்து பேசாம இருக்கிறது காரணம் என் மேல இருக்கிற கோவம் இல்ல. நீ என்கிட்ட எதையோ மறைச்சுக்கிட்டு இருக்க. பாக்குற பார்வையிலும் நடந்துக்கிற விதத்திலையும் நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே பிடிக்கல, அதான் ஒதுங்கி போறேன். நீ திருட்டுத்தனம் பண்ணல. சொந்த புருஷன் உயிரோட இருக்கும் போதே அவன் செத்து போயிட்டான்னு சொல்றது அது பெரிய திருட்டுத்தனம் கிடையாது. நான் சொன்னது உண்மைதான். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செத்துதான் போயிட்டீங்க. என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டின கிரண் ஓ மனசுல செத்ததுனாலதான் வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அப்படித்தானே? நீ செஞ்சது திருட்டுத்தனம் இல்ல, தப்பும் இல்ல, ரொம்ப சரியா நடந்துக்கிட்ட, அப்படித்தானே? எல்லாமே உன் இஷ்டப்படி நடக்கணும். நீ அப்பவே அப்படித்தானே? அதே பிடிவாத குணத்துல என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிருக்க. அவளை கட்டாயப்படுத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அதானே உண்மை? கிரண் மாதிரி ஒரு நல்ல பையனை அவங்கிட்ட இருந்து என் மகளை விலக்கி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. என்ன காரணம்? எதுக்காக அப்படி செஞ்ச? என்ன காரணம்னு விசாரிக்க சொல்லி அவன் உங்களை அனுப்பி வச்சிருக்கான் போல. ஏன்னா நீங்க இப்ப அவனோட உதவியால தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன யாரும் அனுப்பி வைக்கல. இந்த விஷயத்தை கிரண் என்கிட்ட சொல்லி நான் தெரிஞ்சுக்கல. நீ செஞ்சது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு நான் சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். கிரண் முன்னாடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவன் நிக்கிறா. எதுவுமே தெரியாத மாதிரியும் அவன் நடந்துக்கிறான். கிரண் பாவம். நானா இருந்தா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கொண்டுட்டு உன்னையும் கொண்டு இருப்பேன்.
என்ன தெரியும் உங்களுக்கு? வாழ்நாள பாதி ஜெயிலே கழிச்சவர் தானே நீங்க. உங்க மனைவியும் புள்ளையும் எப்படி வாழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா நீங்க கிரணுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக என் முன்னாடி வந்து நின்னு என்ன இப்படி கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆமா, கிரண் அணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான். இன்னும் கொஞ்ச நாள் அவன் கூட அவ சேர்ந்து வாழ்ந்திருந்தானா அணுவும் சரி நானும் சரி இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். அவன் மனநலம் சரியில்லாதவ. ஆனா ஆண்டவ அந்த மோசமான வாழ்க்கைய ரொம்ப நாளைக்கு தொடர விடல. 2 பேருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கிரண் இறந்து போயிட்டான்னு நினைச்சு நாங்களும், அணு இறந்துட்டான்னு நினைச்சு அவனும் வேற வேற இடங்கள்ல வாழ்ந்தோம். அந்த விபத்துக்கு அப்புறம் அணு பழசையெல்லாம் மறந்துட்டா. அது வரைக்கும் அவ வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் அணு மறந்துட்டா. அவளுக்கு கல்யாணமான விஷயமும் கிரண் தான் அவளோட புருஷங்கிற விஷயத்தையும் அவளுக்கு இன்னும் தெரியாது. அவன் தன்னோட ஃப்ரெண்ட், சீனியர் ஆபீசர். அணுவை பொறுத்த வரைக்கும் கிரணை பத்தி அவ்வளவுதான் தெரியும். அவளுக்கு இப்ப அமைஞ்சிருக்கிற நல்ல வாழ்க்கைக்காக நடந்தத மறைச்சு வைக்க வேண்டிய கட்டாயம். மனோ ரொம்ப நல்லவன். அவன் கூட அவ பாதுகாப்பா இருப்பா. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பும் போதுதான் கிரண் திரும்பி வந்தான். அவனை பார்த்து பயந்து போய் தான் நான் கல்யாணத்தை அவசர அவசரமா நடத்தினேன். ஆனா அவங்க 2 பேரும் நேரா கிரண் வீட்டுக்கு போவாங்கன்னு தெரியாது. மனோவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது கிரண் தான். கிரண் தான் ஆளை வச்சு மனோவை அடிச்சிருக்கான்னு எனக்கு உறுதியா தெரியும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.